ரைட். 9th ஃப்ளூயிட்ஸ் பாய்மங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடர்த்தினா என்ன? ஒரு குறிப்பிட்ட பருமன் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல் இருக்குது அப்படின்னு ரெண்டையும் எடுத்துக்கணும். இதான் வந்து என்னது? அடர்த்தி. ஒரு பொருள் எத்தனை பொருள் எவ்வளோ பொருள் இருக்குங்கிறத எஸ்ஐயில் என்னது? அதை நிறை சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ மாலிகுல் இருக்குதுன்னு பார்த்தா அதான் அது நிறை. அந்த பொருள் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் தானே அது பருமன், வால்யூம். நிறைனா இங்கிலீஷில் மாஸ். இப்போ நிறை டிவைடட் பை பருமன் தானே அது அடர்த்தி. அடர்த்தினா என்ன அர்த்தம்? எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அந்த பொருள், அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. நிறைக்கான யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட்டு கிலோகிராம். பருமனுக்கு மீட்டர் கியூப். அவ்வளோதான். இதுதானது எஸ்ஐ யூனிட் ஆஃப் அடர்த்தி. திரவங்கள் வாயுக்களில் அடர்த்தியை பற்றி பேசுகிறாங்க. சேம் மண்ணெண்ணெய் ஒரே அளவு எடுத்திருக்காங்க, 250 மில்லி. 1 மில்லினா எவ்வளோன்னு தெரியும்? 1 மில்லினா எவ்வளவு? ஒரு டப்பா. அந்த டப்பாவோட பக்கங்கள் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். சரியா? இந்த டப்பா நிறையா தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்தோம் அப்படின்னா தானே அது 1 மில்லி. அது மாதிரி 250 மில்லி. இந்த குடுவை 250 மில்லி தான், இந்த குடுவை 250 மில்லி தான். இதில் மண்ணெண்ணெய் தெரியும்ல எல்லாத்துக்கும். இதில் தண்ணி எடுத்துருக்காங்க. இதில் நிறை எதில் அதிகம்? நீருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் மாலிகுல்லாம் இதை விட இதில் நெருக்கமாக இருக்குது. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாமா? இந்த ரூமில் 250 பேர் இருக்காங்க. ரூம் 2 ஒரே சைஸ் தான். அதே இன்னொரு ரூம் அதே சைஸ் தான் ரூமு. அதில் 330 பேர் இருக்காங்க. அப்போ எதில் நெருக்கமாக இருப்பாங்க ஆட்கள்? இதில். கற்பனை பண்ணிக்கங்க. அந்த கதை தான் பேசின கதை. ஒரு சென்டிமீட்டர் கியூபில் எவ்வளோ நிறை தண்ணி இருக்கும்? 1 கிராம் இருக்கும். ஃபேக்டில் கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் கியூபில். 1 மீட்டர் கியூபில் எவ்வளோ நிறை தண்ணி இருக்கும்? 1000 சொல்லுங்கள். 1000 கிலோகிராம். நமக்கு இருக்கா? ஃபேக்டில் கேட்பான். 1 மீட்டர் கியூப் டப்பா இருக்குது, 1 மீட்டர் கியூப் டப்பா இருக்குது, அது நிறையா தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நிறைய இருக்கும்? 1000 கிலோகிராம் இருக்கும். அதே ஒரு சென்டிமீட்டர் கியூப்பில் எடுத்திங்கன்னா 1 கிராம் இருக்கும். அதே மண்ணெண்ணெய் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 0.8 கிராம் தான் இருக்கும். எஸ்ஐல கிலோகிராம் மீட்டர் கியூப். முன்னாடி சொல்லிட்டீங்களா? அதே எப்படி எழுதலாம்? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இது கிடையாது. இது வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. அடர்த்தியினுடைய குறியீடு எதுன்னு பார்த்தோம்? ரோ. அதனால் நேத்தானே பார்த்தீங்க, சொன்னீங்க. ஒப்படர்த்தி, ரிலேட்டிவ். ஒப்புனான்னு அர்த்தம் ஒரு அடர்த்தியை இன்னொரு அடர்த்தியோடு ஒப்பிட்டு பார்க்குறது. அதானது ஒப்படர்த்தி, ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது தண்ணி 4 டிகிரி செல்சியஸில் தண்ணியோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்ப்பாங்க. சரியா? அதே இதில் மற்ற பொருளோட அடர்த்தி எவ்வளோன்னு கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்தோமா, நீர், மண்ணெண்ணெய், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து என்னது? ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். மேலே பொருளோட நிறை, பொருளோட பருமன். நீரின் நிறை, நீரின் பருமன். ரெண்டோட பருமன் என்னது? சேம் தான்.
பருமன்னா எவ்வளவு இங்கே எடுத்தாங்களா 250. சரி, எவ்வளோ பருமன்? 250 மில்லி லிட்டர், இது 250. அதனால் அது கேன்சல் ஆகிடும். டேரெக்டான அது பொருளின் நிறை டிவைட் பை நீரோட நிறை எடுத்தோம்னா என்னாச்சு? அதான் ஒப்படர்த்திக்கான ஃபார்முலா. விகிதம், விகிதம் என்னென்ன அர்த்தம்? ரேஷியோ. பின்னம் தான் விகிதம், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம். 2 பொருளுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ. இப்போ இதோட நிறை 100 கிராமாக இருக்குது. அதோட நிறை 80 இருந்ததுன்னா எவ்வளவு அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 0.8. ஓகேவா? அப்போ நீரோட அடர்த்தியோட இதோட அடர்த்தி கம்மி அப்படின்னு தெரியும். அதே 110 கிராம், இது 100 கிராம். அப்போ என்ன வரும்? 1.1. இப்போ நீரோட அடர்த்தியோட அதோட அடர்த்தி அதிகம் அப்படின்னு தெரியும். இந்த ரேஷியோ. ஒப்பளர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கருவி பேர், உபகரணம் பிக்னோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான். தண்ணியோட கம்பேர் பண்ணி இன்னொரு பொருளோட அடர்த்தி எவ்வளோன்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. இது நம்ம அப்புறம் பேசணும், இது ரொம்ப இதாக இருக்குது, அப்புறம் பேசிக்கணும். மிதத்தல் மற்றும் மூழ்குதல் பற்றி பேசணுமா? மிதத்தல்ன்ற கான்செப்ட் எதில் வரும்? ஃப்ளூயிடில் தான் வரும். நீரில், சரியா? அதாவது ஃப்ளூயிடில், பாய்மங்களில். வளிமண்டலத்தில் மேகம் மிதந்துக்கிட்டு இருக்கா, ஓகேவா? அது அப்புறம் பலூன் விட்டிங்கன்னா அவன் வளிமண்டலத்தில் மிதந்துட்டு மேலே போகும். நார்மல் பலூன் வாயில் ஊதி போட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அது திருவிழா கடையில் ஒரு சிலிண்டரில் பிடிச்சி கொடுப்பான் பாருங்க, அது என்ன ஆகும்? மேலே போகும். என்ன காரணம்? வாங்க அந்த கேப்பில். சரி, சிஸ்டம் ரெடி ஆகிறதுக்குள்ளே அதை பற்றி பேசலான்ட்டு பேசலாம். மிதத்தல், மிதத்தல்ன்ற கான்செப்ட் எங்கே வரும்? பாய்மங்களில் தான் மிதத்தல் கான்செப்ட். திடப்பொருளில் இருக்காது. வளிமண்டலத்தில் என்ன ஆகுது? பலூன் விட்டிங்கன்னா, சிலிண்டரில் பிடிச்சி விட்டிங்கன்னா பலூன் மேலே போகும். சரியா? என்ன காரணம்னா இது அடர்த்தி அதிகமாக, வளிமண்டலம் ஹீலியம் கேஸ் அதோட அடர்த்தி கம்மி. ஸோ இது என்ன பண்ணும்? மேல் நோக்கி ஒரு உந்து விசையை கொடுக்கும். இதுக்குது இது கொடுக்கும் விசை, ஆனால் இது அடர்த்தி கம்மி, இது அடர்த்தி அதிகம். அப்படி அழுத்தினா என்ன ஆகும்? மேலே போயிடும். அதே கதை தான் தண்ணியில். தண்ணியை விட அடர்த்தி கம்மியான பொருள் என்ன ஆகும்? மிதக்கும். இது கொடுக்கக்கூடிய உந்து விசை அடர்த்தி கம்மியாக இருக்கு இல்லையா அந்த பொருள், அது கொடுக்கக்கூடிய விசையோட கம்மி. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அவரை தூக்கி மேலே பிடிச்சி நிறுத்துவார். யார்? தண்ணி. இதான் மிதத்தல் விதி. அப்போது பாய்மம் இருக்குது, ஒரு பாய்மம் இருக்குது, அதில் இன்னொரு பொருளை போடுறீங்க, சாலிடா லிக்விடா கேஸா ஏதோ ஒன்று. இந்த பொருளோட அடர்த்தி இந்த பாய்மத்தோட அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். சரியா? அதே இந்த பொருளோட அடர்த்தி இந்த பாய்மத்தோட அடர்த்தியோட அதிகமாக இருந்தால் இதோட விசை அதிகமாக இருக்கும். ஸோ பொருள் என்ன ஆயிரும்? உள்ள மூழ்கி விடும். அதுதான் மிதத்தல் விதி. ஓகேவா? ரைட். நேற்று பார்த்தோம்னா அழுத்தம் கொடுக்கும்ல, எல்லா பொருளும் அழுத்தம் கொடுக்கும். இது கீழே அழுத்தம் கொடுக்கும், அது மேலே அழுத்தம் கொடுக்கும். இவர் அடர்த்தி அதிகமாக இருந்ததுனாக்கா இவரோட அழுத்தத்தோட இவரோட அழுத்தம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால் இவர் மேலே நிற்பார். அதே இவரோட மேலே போட்டோம்ல பொருள், அதோட அடர்த்தி குறைவாக இருக்குது, சரி அதிகமாக இருக்குது. யாரோட? இந்த பாய்மத்தோட அடர்த்தியை விட. பாய்மனா என்ன எடுத்துக்கலாம்? கேஸ் கீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது மேகலாம் மிதக்குதா? வளிமண்டல அழுத்தத்தை, வளிமண்டல அடர்த்தியோட மேகத்தோட அடர்த்தி என்னது? கம்மி. அதனால மேலே மிதக்குது.
இன்னும் மேலே போக போக குளிர்ச்சி அடையும். ஜியாகிரஃபி லிங்க் பண்ணிக்கோங்க. அபிஷேக் வந்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இன்னும் மேலே போக என்ன ஆகும், குளிர்ச்சி அடைய மாலிக்குள்ளே நெருங்கி வந்துடும். அப்போ அடர்த்தி அதிகமாகிடும். வளிமண்டல அடர்த்தியோட அந்த H2O மாலிகுலுடைய அடர்த்தி, அதாவது மேகத்தோட அடர்த்தி அதிகமாகிடும். அப்போ மேலே நிற்க முடியாது. அப்போ என்ன ஆயிரும், பொத்துன்னு கீழே விழும். அதுக்கு பேர் தானே இது மழை பொழிவு. ரைட். அடுத்தது வரும். ஒரு பொருளானது கொடுக்கப்பட்ட திரவம் மட்டும் கிடையாது, பாய்மத்தில்னு வச்சுக்கோங்க. திரவத்துக்கு மட்டும் இல்லை, பாய்மம் ரெண்டுக்குமே. மூழ்குவதோ மிதப்புவதோ குறிப்பிட்ட அந்த திரவத்தின் அடர்த்தியோடு அப்பொருளின் அடர்த்தியை ஒப்பிடுவதன் மூலம் நிர்ணயிக்கப்படுது. திரவம் இல்லை, பாய்மம் நான் சொல்கிறது. மேலே போடுற பாய்மம் இருக்குது, மேலே ஒரு பொருளை போடுற அந்த பொருள் மிதக்குதா இல்லையா, உள்ளே போகுதா அப்படின்னு தீர்மானிக்கிறது எது, இதோட அடர்த்தி ப்ளஸ் இதோட அடர்த்தி ரெண்டையும் ஒப்பிட்டு தான் சொல்கிறேன். ஒப்படர்த்தி பார்த்தோமா, அந்த ரெண்டு கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. திரவத்தின் அடர்த்தியை விட அதாவது பாய்மம்னு வச்சுக்கோங்க. பொருளின் அடர்த்தி, மேலே போட்ட பொருளின் அடர்த்தி குறைவாக இருப்பின் அப்பொருள் அத்திரவத்தில் மிதக்கும், அந்த பாய்மத்தில் மிதக்கும். மாற்றிக்கோங்க, கான்செப்டை ப்ராடன் பண்ணுங்கள். அடுத்தது எடுத்துக்காட்டாக நீரை விட அடர்த்தி குறைவான மரக்கட்டை நீரில் மிதக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நீர் எடுத்துக்கோங்க. இது திரவம், மரக்கட்டை மிதக்கும். ஒரு சில மரக்கட்டை உள்ளே போயிடும் தெரியுமா, பச்சை மரக்கட்டை. ஏன்னா அதில் ஆல்ரெடி என்ன இருக்கும், உள்ள H2O மாலிகுல் இருக்கும், டென்சிட்டி அதிகம், உள்ளே போயிடும். அடுத்தது அதே காஞ்ச மரக்கட்டையில் அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் இழந்துடும், உள்ளே என்ன இருக்கும், ஓட்டையாயிரும். ஓட்டையெல்லாம் சும்மா இருக்கும் மரத்தோட உள்ள. அப்போ டென்சிட்டி குறைஞ்சிருச்சு, மாலிகுல் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதே சைஸ் தான் மரத்தோட அளவு, பட் உள்ள H2O மாலிகுலாம் ஆவியாகி போயிடுச்சு. அதான் காஞ்ச மரக்கட்டை. வால்யூம் அதே தான், மாஸ் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன ஆயிரும், டென்சிட்டி குறைஞ்சிரும், மிதக்கும். ஓகேவா. கப்பல் எப்படி மிதக்குதுன்னு பார்த்தோம்ல, கப்பல் எதில் செய்கிறாங்க, மரத்துலையா? அதெல்லாம் அந்த கால மரம். இவ்வளோ பெரிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு வருமா? லைட் மெட்டலா? இரும்பில் தான் செய்கிறாங்க. இரும்பு லைட் மெட்டலா? டென்சிட்டி அந்த பரப்பளவு அதிகப்படுத்துவாங்களா, வால்யூம் அதிகப்படுத்துவாங்க. கிளாஸில் முன்னாடி பார்த்துருப்போம், அந்த கிளாஸ்லாம் பாருங்கள். வால்யூம் அதிகப்படுத்துவோம். இதே டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதில் ஒடுக்கலாம் எடுத்து விட்டு நீளமாக தட்டையாக போடுங்க, டிஃபன் பாக்ஸ் மிதக்குமா? தட்டையாக போட்டால் தான் என்னது, பரப்பு. மேலே 3 டைமென்ஷன் உயர்த்திட்டோம் டிஃபன் பாக்ஸை, அப்போ தான் மிதக்கும். அதே டிஃபன் பாக்ஸை உருட்டி சின்ன பாலாக உருட்டி போட்டிங்கன்னா ஆயிரும், உள்ளே போயிடும். என்ன காரணம், வால்யூம் குறைஞ்சி போச்சு. வால்யூம் அதிகரிக்க என்ன ஆகும், டென்சிட்டி. அப்போ நீங்கள் எவ்வளோ பொருளை ஏற்ற போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய கப்பலாக உருவாக்கணும், பெரிய டிஃபன் பாக்ஸ், அவ்வளோதான். சரியா? பழசு பார்த்தவங்க இந்த பழைய கிளாஸ்லேயே இருக்கும், அந்த இதே சீரியஸில் போய் பாருங்கள். ரைட். பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளம், 11 சென்டிமீட்டர் அகலம், 3.5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வினோதமான பொருள் உன்னிடம் உள்ளது. அதன் நிறை அளவு எனில் அதன் அடர்த்தி என்ன? அடர்த்தி என்ன பண்ணோம், நிறை டிவைடட் பை அது. ஓகேவா? போட்டோம்னா எவ்வளவு, 462, 2.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். தண்ணியில் மிதக்குமா மூழ்குமா? மிதக்குமா மூழ்குமா அந்த பொருள்? தண்ணி 1 சென்டிமீட்டரில் தண்ணி எவ்வளோ கிராம் தண்ணி இருக்கும், 1000 கிராமா? 1 கிராம்னு பார்த்தோம், 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப்பில் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா தான் நான் அதில் 1000 கிலோகிராம் இருக்கும். அது கரெக்டாக கற்பனை பண்ணுங்க. அப்போ இந்த பொருள் என்ன மிதக்குமா உள்ளே போயிடுமா? உள்ளே போயிடும். நீரோட அடர்த்தியோட இது அடர்த்தி அதிகம், 2.5, 1.5 மடங்கு அதிகம். அப்போ இது உள்ளே போயிடும். இந்த மிதத்தல் தத்துவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோமீட்டர், திரவமானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோனா தண்ணி,
ஒரு பொருள் இருக்குது, பால் இருக்கா, பால் கறந்துட்டு வராங்கள, அதில் டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும், அதில் உள்ள ஃபேட்டு. அப்போ ஒழுங்காக கறந்து எடுத்துகிட்டு வரானா இல்லை வர வழியில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வரானா கண்டுபிடிக்கணும்ல. தண்ணி ஊற்றினா என்ன ஆயிரும், டென்சிட்டி குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த பாலோட ஃபேட்டு லெவல் மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க, அந்த பாலோட டென்சிட்டியை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது, ஹைட்ரோமீட்ரு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ரத்தத்தோடது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், டெய்லியும் எடுக்க மாட்டாங்க, ரேண்டமாக திடீர்னு மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் எடுப்பாங்க. ஒவ்வொரு தட்டியும் எடுப்பாங்கம்மா. நான் என்னம்மா ஒரு தட்டியும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, டெய்லியும் எடுக்க மாட்டாங்கன்னு. ஒரே ஆள்கிட்ட டெய்லியும் எடுப்பானா சாம்பிள்? எடுக்கிறாங்களே டெய்லியுமா? எடுப்பான், ஆனால் டெய்லியெலாம் டெஸ்ட் பண்ண மாட்டான் எல்லாத்தையும். ஐயோ ஆண்டவா, நான் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, அது பயமுறுத்துறதுக்காக கொஞ்சம் சாம்பிள் எடுப்பான், அதை கொண்டு போய் அங்கே மிக்ஸ் பண்ணிடுவான். டெய்லியும் எல்லா தட்டிலாம் டெய்லியும் டெஸ்ட் பண்ணால் அவனுக்கு 1000 பேர்த்துக்கிட்ட வாங்குவான், 1000த்தையும் சாம்பிள் போட்டுகிட்டே இருப்பானா? டெஸ்ட் பண்ணுறானா? சரி விடுங்க, அது ஒரு விஷயமே கிடையாது, விட்டுருங்க. நான் சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, ஆளை விடுங்க. ரைட், ஓகே. அடுத்தது மிதத்தல் தத்துவத்தின் ஏதாவது ஒரு நாள் எடுப்போம், அவங்கள பயமுறுத்துறது. டெஸ்ட் எடுக்கிறான்னு ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் கொடுப்பீங்க, ஒழுங்காக கொடுப்பீங்க. டெய்லியெலாம் டெஸ்ட் பண்ண மாட்டான், டெய்லி எடுப்பான் சாம்பிள், டெய்லியெலாம் டெஸ்ட் பண்ண மாட்டான் எல்லாத்துக்கும். பயத்துக்கெலாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கொடுப்பீங்க அதுக்காக. ரைட், டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு திரவத்தில் மூழ்கியுள்ள திரவத்தின் பகுதியினால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையானது திரவமானியின் எடைக்கு சமமாக இருக்கும். பாருங்க, மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் திரவமானிகள் வேலை செய்கின்றனன்றாங்க. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. திரவமானிகள் ஹைட்ரோமீட்டர் எந்த பிரின்சிபல் படி ஃபங்க்ஷன் ஆகுது? லா ஆஃப் ஃப்ளோட்டிங், பொயான்சி, லா ஆஃப் பொயான்சி அல்லது லா ஆஃப் ஃப்ளோட்டிங், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ திரவம், ஒரு திரவத்தில் மூழ்கியுள்ள திரவமானியின் பகுதியினால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையானது திரவமானியின் எடைக்கு சமம். மிதத்தல் விதியில் இன்னொன்று இது, யுரேக்கா அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ ஒரு டப்பா நிறையா என்ன பண்ணுங்க, தண்ணி இருக்கட்டும், நல்லா இருக்குது, அதில் போய் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பொருளை கரண்டியை ஏதாவது போடுங்க உள்ள, தண்ணி என்ன ஆகும், வெளியில் கொஞ்சம் கொட்டும். அந்த தண்ணியை எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரண்டியோட எடையும் அதுவும் சமமாக இருக்கும். சரியா? மூழ்கும் ஒரு பொருள், அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடை அந்த பொருளின் எடைக்கு சமமாக இருக்கும். இது ஒரு விதி, அதிலே மிதத்தல் விதியில் அது ஒரு கான்செப்ட். திரவமானி அது அடிப்பகுதியிலோ கோள வடிவத்தில் அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க, அவ்வளோதான் கான்செப்ட் தான். இது ஹைட்ரோமீட்ரு, இதில் தான் பாலை எந்த திரவத்தை ஊற்றி வைப்பாங்க. இது நார்மலாக இங்கே இருக்கும். இந்த திரவத்தை ஊற்றி வச்சாலும் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரியா? எத்தனை சென்டிமீட்ரு உயர்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவான், மறைமுகமாக கால்குலேட் பண்ணிக்குவாங்க. பாலினுடைய நிறைய இடத்துல இது கேலிப்ரேஷன், பாலின் அடர்த்தியை கண்டறியும் பால்மானியாக பயன்படுது, அதான் லாக்டோமீட்டர். அப்புறம் சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறியும் சர்க்கரை மானி. இது எங்கே யூஸ் பண்ணுறான்னு சொல்ல, ஒருவேளை சர்க்கரை பாவு இருக்குல்ல, அதோட டென்சிட்டி பார்க்குறதுக்காக எதுக்கான்னு தெரில. அதில் சாராயத்தின் அடர்த்தியை ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறாங்களே சாராயம், அதில், ஏன்னா அதில் தண்ணி ஊற்றிடுவான், தெரியாது, தண்ணி நிறைய கலந்துருவான். அது ஆல்கஹாலோமீட்டர். இப்போ நீங்கள் வாங்குறீங்கள இந்த பிராண்ட், இதெல்லாம் அதில் எத்தனை % இருக்கும் ஆல்கஹால்? 7 இப்போ நீங்கள் பெரிய பாட்டில் குடிக்கிறீங்க, பீரு தான் என்னது 7 ஆல்கஹால். பிராண்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 45% இருக்கும். 42ன்னு நினைக்கிறேன், 42 45. அப்போது 1 லிட்டர் இருந்தாக்க எவ்வளோ இருக்கும், 420 மில்லி வந்துட்டு என்னவா இருக்கும், ஆல்கஹால் இருக்கும். மிச்சது தண்ணி. அதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அதுக்கு பேர் தானே ஆல்கஹாலோமீட்டர். பால்மானி, பால்மானி கேட்பாங்க, எந்த விதிப்படி செயல்படுது, எந்த விதிப்படி, மிதத்தல் விதியின் அடிப்படையில். ஓகேவா? அவ்வளோதான் ஃபேக்ட்.
அதில் 15லேருந்து 45 வரைக்கும் அளவீடு இருக்குமா. பால் 17 நிமிடங்கள் பால் பண்ணைகளில் செய்வாங்க. சரி, பால்மானி அளவிடும் சராசரியான பாலின் அளவீடு 32 ஆகுமா. இப்போ பால் என்ன இருக்கும், 32% இருக்கும் சராசரியாக, ஆவரேஜாக. ஒரு சில இதில் அதிகமாக இருக்கும். இப்போ எருமை மாட்டு பால்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் அதில் போட்டிருக்கு பாருங்க. ஒரு பால்மானி பாலில் உள்ள அடர்த்தியான வெண்ணெய்னா இது ஃபேட்டு, அதான் ஃபேட்டு தான் வெண்ணெயாக இருக்கும், அதில் உள்ள ஃபேட்டு அளவிடக்கூடிய இது. வெண்ணெயின் அளவு அதிகமானால் பால்மானியில் பாலின் குறைவாக மிதக்குமா. பால்மானி அளவிடும் அந்த பால்மானி, அதாவது பாலில் மேலே பால்மானியை போடுவாங்களாமா. சரியா, பால் மேலே வெண்ணெயோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா டென்சிட்டி அதிகமாகிடுச்சு, அப்போ ரொம்ப உள்ளே போகாது, மேலே மிதக்கும். அப்படி கான்செப்ட். இது எங்கே இருக்குது, பால் பண்ணங்களாம் இருக்குது. மிதப்புத்தன்மை. நேற்றைய பார்த்துட்டு பொயான்சி ஃபோர்ஸ், மிதக்கிறதுக்கான விதி. மிதப்புத்தன்மைக்கு பேர் பொயான்சி. நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒரு கண்டெய்னரில் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொருளை உள்ளே போடுறீங்க. அந்த பொருளை சுற்றிலாம் என்ன பண்ணும், எல்லா பக்கமும் ஒரு விசை அந்த திரவம் அது மேலே செலுத்தும், அழுத்துது. அதனால தான் தண்ணி இறச்சிருக்கீங்களா கிணத்துல? கிராமத்தில் உள்ள யாராவது இறச்சிருப்பீங்க, சிட்டியில் பாவம் இறச்சியே இருக்க மாட்டீங்க. யார் இறச்சதில்லை தண்ணி? இறச்சதில்லை? இறச்சிருக்கீங்களா? இல்லை. பார்த்திபன் எந்த கிணறா இருந்தாங்க என்னங்க, எல்லாம் கிணறு தான். யார் வீட்டு கிணறுலாம் நான் கேட்கல. ஆமாம், சரி. இப்போ பார்த்தீங்கன்னா போய் இறச்சி பாருங்கள். பக்கெட்டை உள்ளே விட்டுருங்க, உள்ளே தண்ணி ரொம்பிடும், இழுங்க. தண்ணிக்கு மேலே வர வரைக்கும் வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும். என்ன காரணம்னா, அந்த தண்ணி என்ன பண்ணுது, இதான் அந்த பக்கெட்டு, அந்த தண்ணி அந்த பக்கெட் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இப்படி 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 கீழே இருந்து ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அப்போ ஈஸியாக இருக்கும், கடன்னு மேலே வந்துடும். புரிஞ்சுதா? இவங்க 2 பேர் தண்ணி என்ன பண்ணுறாங்க, மனுஷன் மாதிரி அங்கே ஒருத்தர் 2 பேர் நின்று சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொருளை தூக்குறீங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார்னா எப்படி இருக்கும், ஈஸியாக தூக்கி வச்சுருவீங்களா தலையில்? அதே கதை தான். அந்த தண்ணி பாய்மம் கொடுக்கக்கூடிய அந்த உந்து விசை தான். ஓகேவா, சரி, ரைட். அந்த விசைக்கு பேர் தானே அது மிதப்பு விசை, பொயான்சி ஃபோர்ஸ். அந்த தன்மைக்கு பேர் என்னது, பொயான்சி அப்படிம்பாங்க. பெரும்பாலான மிதக்கும் பொருட்கள் அதிக பருமனையும் குறைந்த அடர்த்தியும் கொண்டிருக்கின்றன. பருமன் அதிகமான அடர்த்தி என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும், அப்போ மிதக்கும் தண்ணியில். அதுதான் சொல்கிறாங்க. ஒரு பொருளானது அது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட குறைவான எடையை கொண்டிருந்தால் அடர்த்தி கம்மி, அத்தகைய பொருள் நேர்மறையான மிதக்கும் தன்மையை கொண்டவை எனப்படுகிறது. புரியுதா? இப்போ பருமன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பருமன் இருக்கோ அந்தளவுக்கு என்ன பண்ணும், தண்ணியை வெளியேற்றிருக்கும். வெளியேற்றிருச்சு. அந்த வெளியேற்றின தண்ணி இந்த பொருளோட நிறை எவ்வளோ சார் அப்படின்னாக்கா 1 kg. ஓகேவா? அது வெளியேற்றின தண்ணியோட அளவு சார்னா 1.5 kg. ஓகேவா? அப்போது இதோட டென்சிட்டி என்னது, கம்மி. இந்த பொருளோட டென்சிட்டி கம்மி, அப்போ நீரோட டென்சிட்டி அதிகம், அந்த பொருள் மிதக்கும். அதான் சொல்கிறாங்க. இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட குறைவான எடையை கொண்டிருந்தால் அந்த பொருள், எனக்கு இது எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான இடம் இருக்குல்ல, அவ்வளோ தண்ணியை தான் வெளியில் அனுப்பியிருக்கோம். பட் நீரோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அதோட நிறை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது எவ்வளோ வால்யூமோ அவ்வளோ வால்யூம் தண்ணியை வெளியில் அனுப்பியிருக்குங்க. வால்யூம்னா என்ன தான், பிடிச்சிக்கிட்ட இடம் தானே. அப்போ இது போய் என்ன பண்ணிச்சு, தண்ணி பிடிச்சிருந்த இடத்த இது பிடிச்சிக்கிச்சு. அப்போ அங்கே இதே அளவு பருமன் இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகும், வெளியில் போகும். ஒரே அளவு தண்ணி பருமன். பட் இதில் டென்சிட்டி அதிகனால என்ன ஆகும், இதில் விசை அதிகமாக இருக்கும். ஸோ மேலே பொருள் மிதக்கும். இதோட டென்சிட்டியை விட இதோட டென்சிட்டி அதிகம்.
பார்த்தோமா? அந்த 2 கான்செப்டையும் லிங்க் பண்ணுங்கள் வேலை. அதே இது வெளியேற்றின தண்ணி, இதோட நிறை வந்து 1 kg. இது வெளியேற்றின தண்ணி எவ்வளோ சார்னா 3/4 kg தான். அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் டென்சிட்டி அதிகம், இதோட டென்சிட்டியோட இது கம்மி தண்ணி. அப்போ இதில் தான் விசை அதிகமாக இருக்கும். போன விசை இது பார்த்தோம்ல அது, அப்போ இது உள்ளே போயிடும். அதை தான் சொல்கிறாங்க. மாறாக ஒரு பொருளின் எடையானது அது இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மீது செயல்படும் மிதப்பு விசை குறைந்து, இந்த விசை குறைஞ்சி இதுதான் மிதப்பு விசை. ஒரு டென்சிட்டி கம்மி இல்லை, இவர் டென்சிட்டி அதிகம், இவர் மேலே அழுத்தத்தை அதிகமாக கொடுக்க முடியாது. அப்போ இவர் உள்ளே இறங்கிடுவார். இங்கே 100 பேர் இருக்காங்க, இங்கே 50 பேர் இருக்காங்க, 2 பேர் தள்ளுறான், யார் ஜெயிப்பா? ஏன் தான் ஜெயிப்பான், அவ்வளோதான். ஓகேவா? நல்லா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. லைஃபுக்கு முக்கியம். நம்ம இங்கே படிக்கிறத லைஃப்பில் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லது, நம்ம சமூகத்துக்கு நல்லது. ஆமாவா? நன்னீரை விட, ஏன்னா இப்போ இங்கே நிறையா ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்து ஆளுங்களாம் இருப்பாங்க, 50 வயசு 55 வயசுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களாம் வேலை வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா தாய்மொழியில் படிச்சிருப்பான். இப்போ படிச்சுட்டு போவான், திட்டுறாங்க, சார் என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். என்ன சார் படிக்கிறான் கேட்டால் எம்எஸ்சி படித்தான்றான், எம்இ படித்தான்றான், எம்ஏ படித்தான்றான், அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும். நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். ஆமாவா? ஏன் டென்சிட்டி? எதனால் டென்சிட்டி அதிகம்? உப்பு கான்செப்டு. தண்ணிக்கு உள்ளே போய் என்ன ஆயிரும், இவங்களும் போய் அங்கங்கே மினரல்ஸ்லாம் கரைஞ்சி நின்றுக்குவாங்க, டென்சிட்டி அதிகமாகிடும். புரிஞ்சுதா? அப்போ அதான் ஃபிலிம்சால் கோடுகளை ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள். அதேமாரி கடல்லையும் என்ன ஆகும், கடலில் எல்லா இடத்துலையும் டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்காது. அதாவது உப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஜாகிரஃபியில் படிச்சுட்டு போவோம், செலைனிட்டி URPMன்ட்டு இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்போ எந்த கடலில் போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பொருளை ஏற்றணும். டென்சிட்டி அதிகமாக உள்ள கடலுக்கு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை ஏற்றிட்ட. டென்சிட்டி கம்மியாக உள்ள கடலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன ஆயிரும், கப்பல் உள்ளே போயிடும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சிருந்தால் நீ என்ன பண்ணலாம், செயலர் ஆகிடலாம். புரியுதா? ரைட். ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியும் சார்ந்துள்ளது. மிதப்பு விசை பருமன் ப்ளஸ் அடர்த்தி. பருமன் அதிகரித்தா என்ன ஆகும், அடர்த்தி குறைஞ்சி போயிடும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் மூழ்கி டைவர் என்ன சொல்கிறான், இது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இதை ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். பாஸ்கல் விதி இருக்கு இல்லையா, அதோட விளைவு தான் நம்ம ஆர்க்கிமிடிஸ் தத்துவன்றாங்க. பாஸ்கல் விதி என்னது? ஹைட்ராலிக் ப்ரெஷர். ஒரு கண்டெய்னருக்கு, மூடப்பட்ட கண்டெய்னர், அதில் ஒரு பரப்பில் நீ கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த கண்டெய்னருக்குள்ள எல்லா பரப்புலையும் ஒரே அளவு இருக்கும். பார்த்தோமா? அதான் பாஸ்கல் விதி. ஹைட்ராலிக் எல்லா இதுவும் பாஸ்கல் விதி எல்லாம். இப்போ கிரேன்லேருந்து ஜேசிபி, அப்புறம் என்னது பொக்லைன், இந்த மாதிரி ஜாக்கி, காலை வச்சு அழுத்தலாம் காரு மேலே வருது, பாஸ்கல் விதி தான். ஹைட்ராலிக்னு எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கே பாஸ்கல் விதி. ஓகேவா? அடுத்தது இவர் ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்லுவார்னா, ஏதோ ஒரு கான்செப்ட் பார்ப்போம். யுரேகானா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணியில் சொல்கிறேன் இருங்க. இப்போது தண்ணியில் ஒரு பொருள் மிதக்குது,
மிதக்கும் பொழுது என்ன ஆகும், அதோட எடை எப்படி இருக்கும், நார்மல் எடையோட கம்மியாக இருக்கும். என்ன காரணம், கீழே இருந்து அவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அது இழப்பதாக தோன்றக்கூடிய எடை இருக்குல்ல, இப்போ 50 கிலோ பொருள் போட்டிருக்கீங்க, அது மேலே அது இழப்பதாக தோன்றக்கூடிய எடை. ஆனால் எனக்கு உனக்கு வெயிட் எவ்வளோ கேட்குதுன்னா, நான் 10 கிலோ தான் காட்டுது. 50 கிலோ பொருளை தண்ணியில் போட்டிருக்க 10 கிலோ தான் காட்டுது. ஓகேவா? அப்படி இழப்பதாக தோன்றக்கூடிய எடை இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த பொருள் வெளியேற்றுச்சு இல்லையா தண்ணி, அதோட எடைக்கு சமமாக இருக்கணும். அப்பயே கண்டுபிடிச்சிட்டார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க ஆராய்ச்சியாளர், தத்துவ ஞானி, ஆராய்ச்சியாளர்லாம் இல்லை. இதுக்கு பதில் இப்போ எடை கம்மியாக இருக்குல்ல, என்னென்னு அரசவையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரில. அப்புறம் ஒரு நாள் ஒரு என்னது இந்த டப்பு இருக்குல்ல, குளிக்கக்கூடிய டப்பு இப்போயும் இருக்குல்ல, ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது, பெரிய பணக்கார வீட்டுலாம் இருக்கும். ஆமாம், அதில் போய் குளிக்கலான்னு தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு குளிக்கலான்னு போய் உட்கார்றாரு. இவர் போய் உட்காரும்போது தானே அது தண்ணி அதுலேருந்து வெளியே இருக்குது. அப்போ அதுதான் அப்படின்னு சொன்னது தான் இது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஒரு பொருளானது பாய்மங்களில் மூழ்கும் பொழுது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான செங்குத்து மிதப்பு விசையை அது உணரும். மிதப்பு விசை அது வெளியேற்றின பொருள் இருக்குல்ல, அதோட அதே வேறு ஒரே கான்செப்ட் தான், வேறு மாதிரி சொல்கிறோம். அது வெளியேற்ற அந்த பொருள் இருக்குல்ல, அதுக்கு சமமான எடை அளவுக்கு என்ன ஆகுமா, அது மேலே செங்குத்தாக ஒரு விசை செயல்படும். அப்போ இந்த கப்பல் மேலே எவ்வளோ விசை செயல்படுது அப்படின்னாக்கா, இந்த கப்பல் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பொருள் இருக்கா, உள்ளே மூழ்கிருச்சுல கப்பல், இது எவ்வளோ தண்ணியை வெளியேற்றுச்சு, அதோட எடையை எடுத்து பார்க்கணும். அதுக்கு சமமான விசை இந்த கப்பலில் செயல்படும். சமமானதோ கப்பல் மிதக்கலாம், மூழ்கிடலாம், மூழ்கி கூட இருக்கலாம் பொருள். இப்போ பக்கெட் என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குல்ல, எடை கம்மியாக தெரியும். அப்போ அந்த தண்ணி மேலே, அந்த பக்கெட் மேலே எவ்வளோ விசை செயல்படுதாமா, எவ்வளோ தண்ணி வெளியேறிச்சு, அதோட எடையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான விசை அந்த பக்கெட்டு மேலே செயல்படுது. ஓகேவா? ரைட். ஒரு பொருள் முழுமையாகவோ அதான் போட்டுருக்கு வரும், முழுமையாக பகுதியளவோ ஓய்வு நிலையில் பாய்மத்தில் மூழ்கும் பொழுது, பகுதியளவு தான் மூழ்கி இருக்குது. அதே கல்லை தூக்கி போடு அல்லது பக்கெட்டு ஃபுல்லாக முள்ள மூழ்கி இருக்குது, முழுமையாக மூழ்கி இருக்குது, அதான் சொல்கிறாங்க. அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கு விசையை உணரும். அதனால தான் எடை கம்மியாக இருக்குது. இந்த மேல்நோக்கு விசையினால் பொருள் தன் எடையின் ஒரு பகுதி இழக்கிறது. பார்த்தோம்ல, 50 கிலோ பக்கெட்டு தண்ணியோட இருக்குது, ஆனால் நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெயிட் லாஸாக இருக்குது. என்ன காரணம், அதுக்கு ஈக்குவலான விசை யார் கொடுக்குறா, அந்த உள்ள தண்ணி, அதோட டென்சிட்டி, அதான் சொல்கிறாங்க. இந்த இழப்பு மேல்நோக்கு விசைக்கு சமம், அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதுதான் இதுன்னு சொல்கிறாங்க. மேல்நோக்கு விசை இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட பாய்மத்தின் எடை ஈக்குவல் டு பொருள் தோற்ற எடை. தோற்ற எடைன்னா தான் அப்பரல் வெயிட்டும்பாங்க. ஒரிஜினல் வெயிட் எவ்வளவு, 50 கிலோ, ஆனால் நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும்பொழுது எப்படி தெரியுது, 10 கிலோவாக தெரியுது. அது கிலோகிராம்னு சொல்கிறது தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பண்ணிட்டோம். காற்றில் பொருளின் எடை மைனஸ் மேல்நோக்கு விசை, இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் மைனஸ் வெளியில் அந்த பொருளோட விலை எவ்வளவு, 50. சரியா? இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை 40. இப்போ தோற்ற எடை எவ்வளவு, வெறும் 10 kg தான், அல்லது 10 நியூட்டன். மிதத்தல் விதி எங்கெங்கெல்லாம் பயன்படுது நல்லா புரிஞ்சுக்கங்க. சாதாரண விஷயம், அதை போட்டு குழப்பி விட்டு பண்ணி வச்சுருக்கிறானுங்க. பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருளொன்றின் எடையானது அப்பொருளினால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமம். பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருளொன்றின் எடை அந்த பொருளினால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமம் அப்படின்றான். மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில். மிதக்கும் பொருள் கப்பலா, இதான் மையம். மிதப்பு பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ரெண்டும் ஒரே பாயிண்டில் இருக்கும். ரொம்ப முக்கியமானது, சென்டரில் இருக்கும், அங்கே தான் இருக்கும். விசை எந்த இடத்துல செயல்படுது, அந்த பொருள் இருக்குல்ல, இப்போ போட் இருக்கா, அப்படி வச்சுக்கலாம். ஒரு நோட் புக் எடுத்து உங்களோட ஆள்காட்டி வரல இப்படி வைங்க,
எந்த இடத்துல வச்சாக்கா அந்த நோட்டு ஆள்காட்டி விரலில் நிற்கும். சரியா? அதுதான் அந்த பொருளோட ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம் பொருள் இருக்குல்ல. இப்போ என் விரல் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு விசையை கொடுக்குதா. அதனால தான் புக்கு அப்படியே நின்றுச்சு அந்த இடத்துல. அந்த ஈர்ப்பு மையத்துக்கு இடத்துல தான் என்னோடய விரல் கொடுக்கக்கூடிய விசை செயல்படுது. அதனால தான் நின்றுச்சு. அந்த ஈர்ப்பு மையத்தை தாண்டி தள்ளி நோட் புக்கை கொஞ்சம் தள்ளி வைங்க. இதுதான் புக்கு, சென்டரில் வைக்கிறோம். ஓகே, நிற்கும். கொஞ்சம் என்ன பண்ணுறேன், தள்ளி விரல் இந்த இடத்துல வைங்க. என்ன ஆயிரும்? புத்தகம் கீழே விழுந்துடும். அது மாதிரி தான் போட்டு பரிசல் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, அதே மாதிரி கப்பலில் போனீங்கன்னாக்கா கீழே ஈவனாக அடிக்கிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் அதிகமாக எடுக்குன்னா என்ன ஆயிரும்? கப்பல் கவுந்து போயிடும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சு தான் அங்கே செயல்படுவாங்க. இது நம்ம சாதாரண நம்ம இந்த கிராமத்துக்கு பரிசல்லாம் போகிறீங்கல்ல, அவனுக்கு தெரியும் இதெல்லாம். ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபஸ்ட்டால் நடுவில் உட்காரான்னு சொல்லுவான். போயிருக்கீங்களா பரிசலில்? ஃபஸ்ட்டால் நடுவில் உட்கார வச்சு அவனை சுற்றியும் உட்கார சொல்லுவாங்க. எடுத்தோன்னே சுற்றிலும் ஓரத்தில் போக விட மாட்டான். போனீங்கன்னா கவுந்துடும். புரிஞ்சதா? சொல்லுவான். நம்மளும் சேட்டை பண்ணிவிட்டு அங்கே போவோம். யோ கவுந்துரியா கேட்க மாட்டான். அப்படி தான் எங்கேயாவது கவுந்துடும். கவுந்து அப்புறம் குடும்பத்தோடு ஆமாம் போக வேண்டியதுதான். அதெல்லாம் மிதப்பு விசை செயல்படும் புள்ளியே மிதப்பு விசை மையம் எனப்படுகிறது. அந்த பொருளோட ஈர்ப்பு மையம் சென்டர் இது. நம்ம உடம்புக்கு ஈர்ப்பு மையம் எதுன்னு சொல்லுங்க பாப்பா. நம்ம பாடிக்கு தொப்புள் தான் நம்ம உடம்புக்கான ஈர்ப்பு மையம். அதுதான் சென்டர் பாயிண்ட் நமக்கு. நம்ம பாடி எல்லா இடத்துக்குமான சென்டர் பாயிண்ட் அது தொப்புள். அடுத்தது இப்போ குழந்தைய தூக்கி ஒத்த கையில் நிறுத்தணும். சாயாமல் குழந்தை நிற்கினா இந்த இடத்துல வயிற்றில் வச்சு தூக்கி நிறுத்திங்கன்னா தான் நிற்கும். பாருங்கள். ஓகேவா? ரைட். நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழ் மேலே எழும்பும் பொழுது அதன் அளவு என்னது? வால்யூம். என்ன ஆகும்? குறையுமா அதிகரிக்குமா? யார் சொல்லிக்கணும் பார்ப்போம். உள்ளேருந்து காற்று குமிழ் வருதுங்க. குமிழ் வருதுங்கன்னா உள்ளேருந்து முட்டை வருதில்ல, அதாங்க காற்று குமிழ். அடப்பாங்களா? உள்ளேருந்து முட்டை வருதில்ல, என்னது அப்படின்னா ஒரு பாட்டில் உள்ளே அமுக்குறீங்க, உள்ளேருந்து முட்டை வருதா? என்னது அது? பாட்டிலுக்குள்ளே வெட்டி இடத்துல போய் என்ன பண்ணிக்கும்? கேஸ் உக்காந்துக்கும். பாருங்க, ஸ்கூல் காலேஜெலாம் இழுத்து மூடணும் என்னை கேட்டால். தண்டத்துக்கு இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அறிவையும் பிடிங்கி போடுறானுங்க. சும்மா இருந்தாலும் இதெல்லாம் என்னடான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், அதுதான். அதை நினச்சி தான் எனக்கு பிபி ஏறுதுக்குறதுங்க. சரி, இல்லை உங்கள் தப்பு இல்லை, அந்த மாதிரி மழுங்கடிச்சிட்டானுங்க. அதுக்கு தான் தாய்மொழியில் படிக்கணுங்கிறது. சார் தமிழில் படித்தவனும் அப்படி தான் சார் இருக்கான். அதான் மனப்பாடம் பண்ணிட்டானுங்க. மந்திர குரூப்பு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு எடுத்து விட்டானுங்க. இதில் கேட்டால் தமிழில் கேட்டால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இங்கிலீஷில் கேட்டால் அதை கேட்குறது. ஓகேவா? அதே அளவு இருக்குமா? சைஸு பெருசாகும். குமிழோட சைஸ் என்னாகும்? பெருசாகும். மேலே வர வர என்னாகும்? நீரின் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஆழம் குறைய என்ன அழுத்தம் குறையுமா? அழுத்தம் அதிகமாக இருந்தால் சின்ன முட்டையாக இருக்கும். மேலே வர வர என்ன அழுத்தம் குறையுமா? முட்டை பெருசாகிட்டே வரும். போய் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். போய் இப்போ இன்றைக்கே வீட்டில் ஏதாவது கண்ணாடி ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? எங்கேயாவது அக்வாரியம் இருக்குல்ல, மீன் தொட்டி வச்சுருக்காங்களங்க, அதுக்கு பேர் தாங்க அக்வாரியம் தானம்மா? ஏதோ ஒன்று நம்ம இங்கிலீஷ்காரன் இல்லை. ஆமாம், மீன் வளர்க்குற தொட்டி. அதில் என்ன பண்ணுவாங்க? மீனுக்கு
உள்ளேருந்து முட்டை வருதில்ல குமிழ், கேஸ் தான். அது வெளியிலேருந்து கேஸை உள்ளே அனுப்புவோம். குமிழ் வரும் பாருங்கள், கீழேருந்து ஃபஸ்ட்டு சின்னதாக வரும், அப்படி வர மேலே வர வர பெருசாக. என்ன காரணம்? உள்ளேருந்து மேலே வர வர அழுத்தம் குறையும். அழுத்தம் என்ன அர்த்தம்? 4 பக்கம் அந்த முட்டைக்கு கேஸுக்கு சுற்றி அழுத்திக்கிட்டு இருக்கும். மேலே வர அழுத்தம் குறையுதா, அப்போ பெருசாகிட்டே வரும். அதிகரி. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணம். என்ன காரணம்? அடர்த்தி. வளிமண்டலத்தோட மேகத்தோட அடர்த்தி கம்மி, அதனால தான் மிதக்குது. அதிகமாக இருந்தால் என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும். அதுக்கு பேர் என்னது? ப்ரிசிபிட்டேஷன். ப்ரிசிபிட்டேஷன் தமிழில் என்ன சொல்லுவாங்க? வீழ்படிதல். சரியான வார்த்தை வீழ்படிவு. ப்ரிசிபிட்டேஷன், வீழ்படிவு. பார்த்துருப்பீங்கள, ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனில் எதை பண்ணும்பொழுது உப்பு ஃபார்ம் ஆச்சுன்னா உப்பு கீழே போய் விழுந்துடும். அதான் வீழ்படிதல். வீழ்தல்னா அந்த கீழே விழுகிறது, படிதல்னா கீழே போய் உட்காருறது. பாருங்கள், அதான் தாய்மொழியில் படிக்கிறது. அதில் தண்ணியாக விழுந்தால் அதுக்கு பேர் மழைப்பொழிவு. பூ மாறி விழுந்தால் அதுக்கு பேர் என்னது? பனிப்பொழிவு. ஐஸ் கட்டியாக விழுந்தால் அதுக்கு பேர் என்னது? ஆலங்கட்டி மலை, ஆலங்கட்டி, அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஜாகிரதையில் பார்த்தோமா? புரிஞ்சு படித்தோம்னா வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டியா? அதுதான் கேள்வி. மனப்பாடம் பண்ணி வேஸ்ட்டு. புரியாமல் வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அவங்க நல்லா புரிஞ்சிக்கங்க. மெயின்ஸில் உங்கள் பேப்பர் தனியாக தெரியும். கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா உன் லைஃப் லாங்காக உன் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். சரியா? இன்டர்வியூ அது இன்டர்வியூலாம் சும்மா நம்ம ஸ்டூடெண்ட் போனீங்கன்னா அது எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மார்க். இன்டர்வியூவில் என்ன கேட்பான்றீங்க? ஆக ஓவாம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ படிச்சுட்டு வந்தது பேசிக். அழுத்த சமையற்கலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் குக்கர். குக்கர்னால் சமையற்கலன் தான். சரியா? வடை சட்டியும் குக்கர் தான், சோத்து பானையும் குக்கர் தான். சமைக்கிறது சமையல் கலன், அவ்வளோதான். அதில் அழுத்தத்தை உண்டு பண்ணுற சமையல் கலன். உள்ளே என்ன ஆகுது? மூடி போட்டு கேஸ்கெட்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க? மூடி வச்சிடறோம். உள்ளேருந்து என்ன ஆகாது? வெளியில் எதுவுமே வெளியில் வராது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்? தண்ணி ஆவியாகி உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸ்டீம் இருக்கா? ஸ்டீம் இருந்தால் அவன் அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி அதிகம். அது போய் என்ன பண்ணணும்? கண்டெய்னரில் அங்கங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ப்ரெஷர் அதிகமாகிடும். அதான் ப்ரெஷர் குக்கர். சரி, உணவு விரைவாக சமைப்பதற்கான காரணம் என்ன? அழுத்தம் அதிகமானால் என்ன ஆயிரும்? உள்ள நீரோட கொதிநிலை அதிகமாகும். பாயிலிங் பாயிண்ட். கொதிநிலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டெம்பரேச்சர் ஆகாது, மாற்றி சொல்லுங்கள். சரியா? கொதிநிலைனாக்கா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, அது தண்ணியாக இருக்கிற வரைக்கும். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூர் வாட்டராக இருந்ததுனாக்கா 30 டிகிரிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 100 டிகிரிக்கு மேலே என்ன ஆகாது? வெப்பம் அதிகரிக்காது. அப்படியே தண்ணியாக இருக்கிற வரைக்கும் 100 டிகிரி செல்சியஸ் தான். அதே ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டிங்கனாக்கா இந்த பாயிலிங் பாயிண்ட் என்னவாயிரும்? 150 200 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். அப்போ 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தனியாகவே இருக்கும். எதனால்? அழுத்தம் அதிகரிச்சதுனால. அப்போ ஓப்பன் கண்டெய்னரில் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் தண்ணியில். ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ இருக்கும்? 200 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ அதுலேருந்து ஈஸியாக என்ன ஆயிரும்? வெப்பம் அரிசிக்கோ பருப்புக்கோ ட்ராவல் ஆகிரும். அப்போ சீக்கிரம் என்ன ஆயிரும்? குக் ஆயிரும். புரிஞ்சதா? புரிஞ்சு வச்சுக்கணும். அதிகரிக்கப்பட்ட கொதிநிலை வருத்துகிறது. நீரில் உள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்குறீங்கன்னு கேட்குறான். அதை தூய தமிழில் இங்கிலீஷில் கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருக்குறானுங்க. பக்கெட்டில் தண்ணி இருக்குது, சரியா? வாளியில், அதான் வாளி தமிழில், பக்கெட்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். அதில் என்ன பண்ணுறோம்? வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, தண்ணியெல்லாம் குடிச்சுவிட்டு, தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா மூடி உள்ளே அமுக்குங்க. ஏன்னா அந்த அது முடிச்சிடலாம். கீழ் நோக்கி தள்ளப்படும் பொழுது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் என்ன? உள்ளே வச்சு அழுத்துறீங்க, உள்ளே போகுமா?
அழிவில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதான் சொல்கிறான். அதிக பருமன் உள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது, அதிக எடையுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது. பருமன் அதே அளவு பருமன் தான் வெளியேறும். ஆழம் அதிகரிக்கும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறது தானே போட்டிருக்கான். உள்ளே போகப்போனா அவன் அழுத்தம் அதிகமாகும், மேலே ஈஸியாக போகும், உள்ளே போகப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அழுத்தம் உள்ள ஆழம் அதிகரிக்க அழுத்தம் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இது கிடையாது, அந்த பாட்டில் எவ்வளவு பருமன் இருக்கும், பருமன்னா எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அந்த அளவு தண்ணியை தான் அது தள்ளி விடும். புரியுதா? அப்போ பருமன் அதிகமாகாது. பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட டேஸாக தோன்றும், குறைவாக தோன்றும். ஓகேவா? புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஐயோ நமக்கு தெரியலன்னு பண்ணக்கூடாது. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் அவர் 2வது தடவை அட்டன் பண்ணுறாரு. 4 தடவை அட்டன் பண்ணாலும் நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம், ஆன்சர் வராது. ஓகேவா? புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. வளிமண்டல அழுத்ததா? பாரமானி, பாரமானி, அனிராய்டு பாரமானி, பேரோமீட்டர். ஹைட்ரோன்னு அர்த்தம், அது ரிலேட்டிவ் டென்சிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கு. பால் மணி இதெல்லாம் இருக்குல்ல, அதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது திரவத்தில் மூழ்கியுள்ள வார்த்தையில் அடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, மறக்காது. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் டேஸை பொறுத்தது. அடர்த்தியை பொறுத்தது. அடர்த்தியை பொறுத்தது. அடர்த்தி. பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் டேஸ் மூலம் வேலை செய்கிறது. ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க. ப்ரெஷர் தானா? அழுத்தம். இருக்கலாம். ரைட். அழுத்தம் ஒன்றும் இல்லை, யோசிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெரி குட். அதான் எக்ஸாக்ட்லி. இங்கே இருக்குது, இங்கே அழுத்தம் கம்மியாக இருக்கும், இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி இங்கேனா வளிமண்டல அழுத்தம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த தண்ணியை நம்ம உறிஞ்சி எடுத்துட்டோமா, அங்கே அழுத்தம் குறைஞ்சிருச்சு. இப்போ கீழே அழுத்தம் அதிகமாக இருக்குது, இங்கே உள்ள தண்ணி மேலே வந்துடும். அழுத்தம். ஓகேவா? அவ்வளோதான். ஏன்றதோடு புரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் மறக்காது. வெரி குட். இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது. ஆமாவா? ஆமாம் தான், கரெக்டு தான். ஒரு பொருளின் இதில் இன்னொரு கான்செப்ட்டு இப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. அடுத்த பேட்சுக்கு அது கரெக்டாக நடத்திடலாம். பார்ப்போம். அது ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், லைட்டாக சொல்லிட்டேன். ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். ஆமாவா? கிடையாது. டென்சிட்டி, அடர்த்தி தான் தீர்மானிக்கும், வடிவம்லாம் தீர்மானிக்காது. இப்போ ஒரு கல் இருக்குது, உருண்டையாக இருக்குது, அதே நிறைய இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இப்படி இருக்குது, அதே நிறைய இருக்கக்கூடிய இன்னொரு கல் இப்படி, இதுவாக தீர்மானிக்குது? கிடையாது. அடர்த்தி தான் தீர்மானிக்கும். அடர்த்தியை தீர்மானிக்கிறவர் யார்? பருமன். ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதம் வேலை வைக்க இல்லை. மிக உயரமான கட்டிடங்களில் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டிடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துது. கரெக்டா? அடிப்பாகம் அதிகமாக இருக்குது, உயரமான கட்டிடம், அதிக அழுத்தத்தை கொடுக்குமா? அழுத்தம் பரப்பு என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. அப்போ பூமிக்குள்ளே அழுத்தத்தை கம்மியாக கொடுக்கும். புரியுதா? பரப்பு குறையனா அவங்க அழுத்தம் அதிகமாக. அதாங்க மாடு இருக்குல்ல, இப்போ பாலைவனத்தில் நடக்கும்னா கால் உள்ளே போயிடும். ஏன்னா அதோட கால் பரப்பு எவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும், 2 பாயிண்ட். அதே இதுக்கு எப்படி இருக்கும்? ஒட்டகத்துக்கு இப்படி இருக்கும், இது உள்ளே போகாது, அழுத்தம் கம்மி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேங்க நான், லூசு கோயில். ஆர்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும். ஆமாம் பொருந்தும், பாய்மை எல்லாத்துக்குமே பொருந்தும்.
நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுது. அப்படியா இருக்கலாம். செக்கு என்ன அழுத்தம் தானே கொடுக்கணும், இருக்கலாம். அடர்த்தி 1 கிராம் எடை. இருக்கட்டும் பார்ப்போம். பாஸ்கல் விதி. பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம். அதை நம்ம எங்கேயுமே பார்க்கலையே. பால்மானி பால். இப்போ பார்ப்போம். பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம். பாய்மம்னா என்னது, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ப்ரெஷர், இது ரோ டென்சிட்டி, அப்புறம் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இதுதான் இதுதான் 4. 1 1 2 3, இது 5 தப்பாக போட்டோம். பாய்மம் ஏற்படுத்த அழுத்தம் 4. எது மிச்சம்? 1 கிராம் எடை அப்படின்னா எவ்வளோ டைனாமா? 980. அவ்வளோதான். தெரிஞ்சதை முடிக்கணும், போகிறதுக்கெல்லாம் ஈஸி. இதோட எது முடிஞ்சு? பாய்மம் ஓவர். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? யூனிவர்ஸ். ஜியாகிரஃபியில் பார்க்க வேண்டியது இங்கே கொண்டு வந்து போட்டானுங்க, வேறு வழியில் பார்ப்போம். 3